தமிழக அரசியல் களத்தில் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் வாக்குறுதிகள் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளன. திராவிட முன்னேற்றக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவின் இந்த வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்துள்ளன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்துள்ள திட்டங்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இந்த விவாதம் தமிழக வாக்காளர்கள் மற்றும் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திமுக தலைவர்கள், குறிப்பாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ். ரெகுபதி மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.டி. ராஜா ஆகியோர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக அரசின் ஏற்கனவே அமலில் உள்ள அல்லது அறிவிக்கப்பட்ட திட்டங்களை அப்படியே நெதலெடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ரெகுபதி தனது அறிக்கையில் திமுக அரசின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை உணர்ந்த பழனிசாமி அவற்றை அப்படியே நகலெடுத்து தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜா தனது எக்ஸ் பதிவில் பழனிசாமிக்கு புதியதாக சிந்திக்கும் திறன் இல்லை என்றும் திமுக அரசின் திட்டங்களை நகலெடுத்து ஒட்டுவதாகவும் கூறியுள்ளார். திமுகவின் முக்கிய விமர்சனங்களில் ஒன்று, அதிமுகவின் இலவச மின்சாரம் மற்றும் பணத்திட்டங்கள் போன்ற வாக்குறுதிகள் வெறும் கவர்ச்சிகரமானவை மற்றும் நிதி ரீதியாக பொறுப்பற்றவை என்பதாகும். திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக கடந்த காலங்களில் அளித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும், குறிப்பாக 2011 மற்றும் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து கேள்வி எழுப்பினார். உதாரணமாக, இலவச மொபைல் போன்கள், 10 லட்சம் வீடுகள் கட்டுதல் மற்றும் கேபிள் தொலைக்காட்சி கட்டணத்தை 70 ரூபாயாக குறைப்பது போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும், அதிமுகவின் திட்டங்கள் மாநிலத்தின் நிதி நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் திமுக வாதிடுகிறது. தற்போது திமுக அரசு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தி வரும் நிலையில் அதிமுக அதை 2000 ரூபாயாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. இது போர்ட்டிபிலிசம் என்று அழைக்கப்படுகிறது. இது மாநிலத்தின் கடன் சுமையை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உயர்த்தும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திமுகவின் கூற்றுப்படி அதிமுக ஆட்சியில்தான் தமிழகத்தின் நிதி நிலைமை சரி செய்ய முடியாத அளவிற்கு சேதமடைந்தது. 2011 ஆண்டில் வருவாய் உபரி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு அதிமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறைக்கு தள்ளப்பட்டது. அதிமுகவின் இலவச மடிக்கணினி திட்டம் போன்ற முந்தைய திட்டங்கள் நிதி மேலாண்மை இல்லாததால் நிறுத்தப்பட்டதையும் திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. திமுக தனது 2021 தேர்தல் வாக்குறுதிகளில் 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக கூறுகிறது. மேலும் 40 திட்டங்கள் அரசு ஆய்வில் உள்ளன. 37 திட்டங்கள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் வாக்குறுதிகளில் சித்தாந்தம் இல்லை என்றும் அவை ஊழல் நிறைந்தவை என்றும் அவர் சாடியுள்ளார். மேலும், இந்த வாக்குறுதிகள் தமிழ் தேசியவாதத்தை மற்றும் வேலையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க தவறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். சீமான் இந்த வாக்குறுதிகளை தேர்தல் ஜிம்மிக்குகள் என்று வர்ணித்துள்ளார். குறிப்பாக, ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அதிமுகவின் வாக்குறுதியை சீமான் கடுமையாக எதிர்த்தார். இந்த திட்டத்தை அமல்படுத்தினால் மாநிலத்தின் கடன் சுமை அதிகரிக்கும் என்று அவர் வாதிட்டார். தற்போது மாநில போக்குவரத்து கழகத்தின் கடன் 1 லட்சம் கோடி ரூபாயாக உள்ள நிலையில் ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கப்பட்டால் அது 1.5 லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என்று அவர் எச்சரித்தார். இலவச பேருந்து பயணத்தை வழங்குவதற்கு பதிலாக பேருந்துகளின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தினார். சீமான், திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் மக்கள் விரோத அணுகுமுறையை கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் இரு கட்சிகளுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்தார். ஊழல், மதுவிலக்கு மற்றும் இயற்கை வளங்கள் கடத்தல் போன்ற விஷயங்களில் இரு கட்சிகளின் அணுகுமுறையும் ஒரே மாதிரியாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு
அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. அதிமுக தனது முதல் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. இதில் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதி உதவி, ஆண்களுக்கு இலவச நகர பேருந்து பயணம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாட்களை ஆகஸ்ட் 150 உயர்த்துதல், வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குதல் மற்றும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்குதல் ஆகியவை அடங்கும். இந்த வாக்குறுதிகள் தற்போது திமுக அரசால் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஒட்டியோ அல்லது மேம்படுத்தும் வகையிலோ உள்ளன. இந்த போர்ட்டிபிலிசம் மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு நல்லதல்ல என்றும் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரிப்பதற்கான அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுகிறது. வாக்காளர்கள் இந்த வாக்குறுதிகளை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே தேர்தல் முடிவுகள் இருக்கும். இந்த விவாதம் தமிழகத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மற்றும் போர்ட்டிபிலிசம் ஆகியவை தமிழக தேர்தல் களத்தின் மைய புள்ளிகளாக மாறியுள்ளன. வாக்காளர்கள் தங்கள் முடிவை எடுப்பதற்கு முன் இந்த விமர்சனங்களையும் திட்டங்களின் சாத்தியக்கூறுகளையும் கவனமாக ஆராய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.